ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அதிர்ஷ்ட நடிப்புல சமீபத்துல வெளியாகி வெற்றிகரமாக ஓடிய குட் பேட் அக்லில இளையராஜா அவர்களுடைய பாடலுமே இருந்தது. அவை ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றது. வழக்கம் போல இளையராஜா அவர்களுமே காப்பிரைட்டுக்காக வழக்கு தொடர்ந்தாரு. அதற்கு அந்த பாடலுக்கான உரிமை யாரிடம் உள்ளதோ அவங்களிடம் முறைப்படி அனுமதி வாங்கியாச்சுன்னு தயாரிப்பு தரப்பு சொல்லியிருக்காங்க. இளையராஜாவோ 5 கோடி வரை நஷ்டஈடு கேட்டிருந்தாரு. இது குறித்து கங்கை அமரன் பேசிய பொழுது, குட் பேட் அக்லில இளையராஜா பாடல்கள் வரும்போதுதான் ரசிகர்கள் எழுந்து நின்று கை தட்டுறாங்க, ஆட்டம் போடுறாங்க. ஆனா கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து இசையமைப்பாளரை நியமித்து அவர் போட்ட இசைய யாருமே ரசிக்கல. இதனால இளையராஜா 5 கோடி கட்டத்துல என்ன தப்பு அப்படின்னு காட்டகமாக பேசியிருந்தாரு. சோ இவர் பேசியது குறித்து இவருடைய மகனான பிரேம்ஜி அவர்களிடம் கேட்க போது, அப்பா பேசியது தப்புதான், அவருடைய அண்ணனை இப்படி பேசியதாலதான் அவர் கொந்தளித்து விட்டார் அப்படின்னு பிரேம்ஜி அவர்களுமே ஒரு தரப்புல பதில் கொடுத்திருந்தாரு. தற்போது பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களுடைய மகனான யுவன் சங்கர் ராஜாவிடம் அதே கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு நம்ம யுவன் அவர்களுமே கிட்டத்தட்ட பிரேம்ஜி மாதிரி தான் பதில கொடுத்திருக்காரு. சோ கங்கை அமரன் அவர்கள் கோபத்துல அப்படி பேசியிருப்பார் அப்படின்னு நம்ம யுவன் அவர்கள் பதில் கொடுத்திருக்காரு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.